காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு இதயதுல்லா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு இதயதுல்லா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏன் தவறான பார்வையிலே பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் சரிசமமாக தானே பட்ஜெட் கொடுத்தது, சரிசமமாக வழங்கினார்கள். உங்களுக்கு அதில் குறை கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கூட்டத்தொடரை முடக்கிட்டீங்களே. சரிசமமாக நடப்பவர்களும் கிடையாது, சரிசமமாக மக்களை வழி நடத்துபவர்களும் கிடையாது, சரிசமமாக பட்ஜெட் கொடுத்ததும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு நாடு முழுக்க வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, குஜராத்துக்கு 9,000 கோடி மெட்ரோவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு 9,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லிக்கு 11,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல மாநிலங்களுக்கு அதன் தலைநகரங்களிலே பெருநகரங்களிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு நீங்கள் என்ன ஒதுக்கினீர்கள்? சொன்னதை கூட செய்யவில்லையே என்பதுதான் இப்பொழுது கேள்வி. பல மாநிலங்களில் எய்ம்ஸ் அமைத்தீர்கள், பணம் கொடுத்தீர்கள், கட்டப்பட்டு இன்றைக்கு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நீங்கள் 2014 இருந்து சொல்லி 19 வந்த எய்ம்ஸுக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? நீங்க பொதுவா நீங்க ஒதுக்கக்கூடிய பணம் வேற. அப்ப பாரபட்சமாக நீங்கள் நடக்குகிறீர்கள் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு. அது ஒரு படம் இருக்கட்டும். நீங்க ஒரு நாட்டுடைய பட்ஜெட் என்பது கல்விக்கு அதிகம் ஒதுக்கணும், ஒதுக்கப்படலை. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, அதுவும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு கடந்த முறை விட கொஞ்சம் அதிகமாக ஒதுக்கி இருக்கணும், ஒதுக்கப்படலை. அதை விட மிக முக்கியம் நீங்க ஒதுக்குனதெல்லாம் எதுன்னு சொன்னா கடன் வாங்குற விஷயமும் 5 ஆண்டு காலத்தில் செய்ய போற திட்டம்னு சொல்றது. இந்த ஆண்டுக்கு என்ன திட்டம்னு கேட்டா கொடுக்கல. தனியாருடைய தொழில் நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு இழப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு நாங்க பணம் தர்றோம், திறன் மேம்பாடு செய்வார்கள், அவர்கள் வேலை வாய்ப்பு வழங்கலாம் என்று சொல்லுகிறீர்கள். இப்படி 10 கோடி வேலை வாய்ப்பை உங்களால் சரி செய்ய பாராட்டுறாங்க எதிர்க்கட்சிகள். முடியாத நீங்கள் எப்படி நீங்கள் வைகுண்டத்தை காண்பிப்பீர்கள்? தங்கவரதராஜன் என்ன சொல்றாரு? மக்கள் பாராட்டுறாங்க, எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னா எங்களுக்கு என்னன்னு கேக்குறாங்க. என்ன நான் சொல்ற கேள்வி எழுத்துல இருக்கு, பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்க, 100 சொச்ச மணி நேரம் இதை பத்தி பேசி இருக்காங்க, எதிர்க்கட்சிகள் பேசி இருக்கு, பதில் கொடுக்க முடியாம மந்திரிகள் திணறி இருக்காங்க. எந்த ஒன்றுமே மக்களுக்கு போய் சேர முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. வேலை அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு ஒரு யூரியாவுடைய மானியத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கல்வி கடன் எவ்வளவு நீங்க கொடுத்திருக்கீங்க? இந்த நாட்டுடைய எதிர்காலம் என்பது மனித வளம். அந்த மனித வளத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க செய்யறது எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்கு உதவி இருக்கீங்க. கார்ப்பரேட் டாக்ஸ் கொஞ்சம் கூட ஏத்தல. அதே நேரத்தில் மக்களுக்கான வரிகளை பூரா ஏத்திருக்கீங்க. கேபிட்டல் கெயின் உள்பட ஒரு மனிதன் சொத்து வாங்குறான், அதாவது ஒரு சொத்து வாங்கும் போது எத்தனை வகையான ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுல இருந்து, அதுக்கு பிறகு கேபிட்டல் கெயின் சொத்து, அதுக்கு பிறகு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இவ்வளவு வரி வரி என்று இந்த மக்கள் மீது வரிதான் சுமத்தப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஏதாவது நிவாரணம், அது இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், அப்படி ஒரு நடுத்தர மக்களுக்கு நீங்க ஒண்ணு செய்யல, ஏழை மக்களுக்கு ஒண்ணு செய்யல. எல்லா விஷயங்களுக்கும் நீங்க வரி போட்டிருக்கீங்க. எது வரையும் தெரியுமா? மருத்துவ காப்பீடு. உலகம் முழுக்க இன்னைக்கு மருத்துவ காப்பீடு தான் பேசப்படுது. இந்தியாவில் மருத்துவ காப்பீட்டுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு 18% நீங்க போட்டிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் போராடி இருக்கிறாங்க. இப்படி கண்ணுக்கு முன்னால உள்ளங்கை நெல்லுக்கணி போல நீங்கள் செய்த அநியாயம் தெரிகிறது. அதிலே நியாயம் இல்லை. உங்க நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தான் சார் ஜிஎஸ்டி வரது முடியாதுக்கு இருக்கு சேல்ஸ் டாக்ஸ் போட்டவர் அவர் தாங்க. அதனால மறைச்சு பேச வேணாம் சார். அப்புறம் நீங்க பத்தி எய்ம்ஸ் பத்தி சார் 720 பதில் சொல்றேன். இல்ல முடிச்சிரும் சார். நீ கேட்ட கேள்விக்கு அமைதியா இருக்கு. நீ கேட்ட பதில் சொல்லுங்க. எய்ம்ஸ் சார், எய்ம்ஸ் எங்களுக்கு காலதாமதமாக காங்கிரஸ் ஆட்சி ஆட்கள் இல்ல. எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படலன்னு பதில் கொடுத்தாரு. அதுக்கு என்ன பதில் போராடுனீங்க? பதில் நிர்மலா சீதாராமன் கொடுத்தாரு. ஒரு பள்ளிக்கூடத்துல எல்லா மாணவனும் கேள்விக்கு பதில் எழுதுறான். ஆனா ஏன் ஃபெயில் ஆகுறான்? யோசிச்சு பாருங்க. ஏன் 30க்கு கீழே வாங்குறான்? பதில் கொடுக்கிறது வேற. அந்த பதில்ல நியாயம் இருக்கா, நேர்மை இருக்கா? அது எல்லா மக்களுக்கும் போகுதா? ஒட்டுமொத்த
இந்திய மக்களுக்கு அது போய் சேருதாங்கிறத பார்க்கணும். இவங்க ஒரு சாராருக்காக வேண்டி இவர்கள் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தெளிவா சொல்லுது. இது அம்பானிக்கான பட்ஜெட், இது அதானிக்கான பட்ஜெட் தெளிவா சொல்லுது. ஏன்னா பல நிறுவனங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கறீங்க, நீங்க சிறு குறு தொழிலுக்கு எந்த பணமும் கொடுக்காம அதை நசிக்க வச்சிருக்கீங்க. அப்ப இது அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கிறது சிறு குறு தொழில், அதுக்கு நீங்க எதுவுமே செய்யல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்விக்கோ சுகாதாரத்துக்கோ வேலை வாய்ப்புக்கோ விவசாயிகளுக்கோ எதையுமே நீங்க செய்யல. ஏற்கனவே செய்யக்கூடியதையும் குறைச்சிருக்கீங்க பட்ஜெட். வரி போடும்போது நடுத்தர மக்களுக்கு வரி போடுறீங்க, ஏழைகளுக்கு வரி போடுறீங்க, கார்ப்பரேட்டுகளுக்கு வரியை குறைச்சிருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்லுங்க. வருமான வரியில ஒரே வருமான வரியில சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கு 33%. தங்கம் விலை கடகடன் குறைஞ்சா இல்லையா? இதெல்லாம் பட்ஜெட்டுடைய தாக்கம் தானே. 22% ஆக்குனது யாரு? நான் கேட்கிறது, ஏற்கனவே கார்ப்பரேட்டுகளுக்கு காங்கிரஸ் ஆட்சியில யூபிஏ ஆட்சியில இருந்த வரி எவ்வளவு? கார்ப்பரேட் வரி இப்ப என்ன வரி? அதையே நீங்க கூட்டல, மக்களுக்கு கூட்டுறீங்கல்ல. இந்த மக்களுக்கு நீங்க வரிக்கு மேல வரி போடுறீங்கல்ல, உணவு பொருளுக்கு வரி போட்டீங்கல்ல. காங்கிரஸ் ஆட்சியில 720 பொருட்களுக்கு சார் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணுது. சார் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணுது. மாநில நிதியமைச்சர்கள் அங்க இருக்காங்கன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஏன் சார் அங்க குரல் கொடுக்காம இங்க கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்தியாவுடைய ஆட்சியை மக்கள் தான் ஆடுறாங்க, அவங்க தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆட்சியை ஆள்வது யாரு? ஜிஎஸ்டி கவுன்சில் யாருக்கு கீழே வருது? அதுல எத்தனை மாநிலங்கள் பிஜேபி உடைய அரசு இருக்கு? எல்லா மாநிலத்திலும் ஒரே ஓட்டு தான். சர்வாதிகார முறையில பல முறை தமிழ்நாட்டு நிதியமைச்சர் பிடிஆர் இருக்கும் போது சரி, பல மாநில எதிர்க்கட்சி நிதியமைச்சர்களை சொன்னதை கேட்காம வெளிநடப்பு ஏன் செஞ்சாங்க? நிதியமைச்சர்கள் ஏன் முதல்வர்கள் வந்து உங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டத்திலேயே இது மாதிரி நிதி அமைச்சர் கூட்டத்திலேயே ஏன் அவர்கள் வந்து சேரல? யோசிச்சு பாருங்க. ஏன் புறக்கணிக்கிறார்கள்? சரி, ஏன் எதிர்க்கட்சி மாநில முதல்வர்கள் புறக்கணிக்கிறார்கள்? நம்மளை விட அவங்க அறிவாளி தானே. சார் ஏதாவது ஒரு குற்றத்தை நிரூபிங்க. 19 தீர்ப்பு மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏழை மக்களுக்கு எதிராக இருக்கீங்க. இந்த கூட்டத்தில் சாதித்தது யார்? ஒரே தலைப்புல வக்ஃப் போர்டை பத்தி கொடுத்திருந்தீங்க. வக்ஃப் ஒரு வரியில வக்ஃப் போர்டை பத்தி சொல்லணும். வக்ஃப் போர்டு என்பது 1 ஏக்கர் நிலம் கூட இல்ல. என்ன காரணம் சொன்னா, பல்லாயிரம் ஊர்கள்ல கோயில் இருக்கிற மாதிரி பள்ளிவாசல் சேர்ந்த நிலங்களை நிர்வாகம் பண்ணுவதுதான் வக்ஃப் போர்டு. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. இந்த நிலங்களை ஒட்டுமொத்தமாக மேலாண்மை செய்வது வக்ஃப் போர்டு. இந்த வக்ஃப் போர்டு என்பது மாநில அமைச்சரவையின் கீழே வருது. இந்த வக்ஃப் போர்டு நிலங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்புக்கு உட்பட்டது. ஒரே நிமிஷம். வக்ஃப் போர்டு நிலங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா நிலங்கள் போல பத்திரப்பதிவாளர்களுக்கு ஆணைக்கு உட்பட்டது. இது போக இந்த நிலங்கள் பூரா ஏற்கனவே தானமாக கொடுக்கப்பட்டாலும் வக்ஃப் போர்டுக்கு எந்த நலம் இல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவில் 2% இடம் கூட வக்ஃபுகளுக்கு இல்ல. வக்ஃப் வேற, வக்ஃப் போர்டு வேற. கோயில்களுக்கு 27% நிலங்கள் இருக்கிறது. வக்ஃபுக்கு இருப்பது வெறும் 2.5% இடம் தான். இது கண்ண உறுத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃபுகள் முழுமையாக அந்தந்த ஊர் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதை மேலாண்மை செய்வதுதான் வக்ஃப் போர்டு. அதுக்கு மேல மாநில அரசு அதை பாக்குது. அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்க மாதிரி ஒரு அமைச்சர் இருக்காரு. அகில இந்திய அளவுல ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதேதுல 1.5 லட்சம் கோடி சொத்து மதிப்புல இருந்து 200 கோடி தான் லாபம் வருது. தகவல்
கருப்பு பணம் காட்டுறீங்களா வெள்ளை பணம் காட்டுறீங்களா? அதுதான் சொல்றேன். 1.5 லட்சம் கோடி இல்ல. இஷ்யூ அது இல்ல. இதுல பெரும்பாலான அதாவது பெரும்பாலான ஓகே, வெளிப்படைத்தன்மை வரக்கூடாது. வெளிப்படைத்தன்மை வரக்கூடாது. பெரும்பாலான முஸ்லிம்கள் சாரி, சாதிக்கு இருக்கிறாங்க. அதனால குறைஞ்ச காங்கிரஸ் எப்பயுமே விலையில. பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சார், நீங்க தான் ஹரியானா சார், இவர்களா மகாராஷ்டிரா சார். தேர்தலுக்காக வேண்டி இதை பயன்படுத்த பாக்குறீங்க. தேர்தல் நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டே இருக்கு. அகோபில 3 மாசத்துக்கு ஒரு முறை தேர்தல் நாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கும். காஞ்சி மடம், அது ஒண்ணும் பண்ணவே முடியாது. அகோபில மடம், இன்னும் அடுத்த 3 மாசத்துக்கு திருவாரூர் ஆதீனம். வரும். இதுல உங்க உங்களால பார்வை முஸ்லீமை கொண்டு இந்த வர சட்டம் மூலமாக முடியுமா? சிறுபான்மையினரை வாக்கு வங்கியா நீங்க பயன்படுத்த முஸ்லீம்களை வேண்டும். கொண்டு வர சிறுபான்மை பிரச்சனை வந்தா கொண்டு வர போறாங்க. திருச்சியில ஒரு கிராமத்தை அழிச்சு வச்சுட்டு ரெண்டு பேர் விட்டுருங்க. அரசுகுமார் இறுதி கருத்து சுருக்கமா. அப்ப நோ சார், முடிய கடைசியில கொண்டு வரீங்க அந்த அரசுகுமார் சுருக்கம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற நிகழ்வுகள் மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, சரிசமமாக எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த மசோதாக்கள்லாம் வந்து இப்போது கூட்டுக்குழுவுக்கு சென்றிருக்கிறது. இது ஜனநாயக நடைமுறையினுடைய அடுத்த கட்டமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி.